அதனாலதான் சொல்றாரு, எல்லாம் கணக்கு போடுறான்னு தெரியும். இவன் தான் மூத்தவன், இவன் தான் ஃபர்ஸ்ட், இவனுக்கு தான் டபுள், இவனுக்கு தான் இது, இவனுக்கு தான் உரிமை. கர்த்தர் கிடையாது போ. இது என்ன அநியாயமா இருக்குங்க. ரெண்டாவது பையனது, நான் யாரை ஆசீர்வதிக்கிறேனோ அவனை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாம் ஏன் செலக்ட் பண்ணாரு? ஊர்ல வேற ஜனமே இல்லையா? சிலருக்கு நல்லா இது பண்ணி பாக்குறாங்க, எதுக்காக செலக்ட் பண்ணியிருப்பாரு? இவன் ஒருவேளை உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணியிருப்பானோ, கர்த்தரை தேடி இருப்பானோ, எங்கேயாவது அலைஞ்சிருப்பானோ? ஏன்னா ஒன்றும் கிடையாது. இவனும் அவங்கள மாதிரியே இருளில் இருந்துக்கிட்டு அவங்கள மாதிரியே தான் இருந்தான். கர்த்தர் கிருபையாய் இவனை செலக்ட் பண்ண, ஒரு காரணம் கிடையாது, கர்த்தருடைய அன்பு தான் காரணம். இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாரு, நீ பெரிய ஜாதி பெரிய ஜன கூட்டம் சொல்லி, இவ்வளவு பெரிய கூட்டத்தை நம்ம கட்சியில சேர்த்துக்கோன்னு சொல்லி கர்த்தர் ஒன்றும் செலக்ட் பண்ணலையா? கர்த்தர் எப்படி இவங்களை செலக்ட் பண்ணாராம்? நீ சிறிய கூட்டம், அதனால இந்த சிறிய கூட்டத்தை எடுத்து பலத்த ஒரு ஜாதியாக ஒன்று ஆக்கி காமிக்கிறேன்னு சொல்லி தான் எடுத்தேன். கர்த்தர் கிருபை அப்படிதான் வெளிப்படுத்துகிறார். பழைய ஏற்பாடு கிருபை அப்படிதான் வெளிப்படுத்துகிறது. நல்லா கவனிங்க. இதுல என்னன்னா, கிருபை மட்டும் இல்ல, கர்த்தருக்கு மகிமையும் அதுல உண்டாகிறது. கிருபை மகிமையை கொண்டு வருகிறது. ஏன்னா தாழ்ந்தவனை எடுத்து குப்பையில கிடக்கிறவனை எடுத்து பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வச்சா மகிமையெல்லாம் கர்த்தரை சேரும். கோலியாத் அடிக்கிறதுக்கு நல்லா அதுக்கேற்ற ஹைட்டு மேட்சிங் ஹைட்டும் வெயிட்டும் எல்லாம் இருக்கிறவனை செலக்ட் பண்ணியிருந்தா அவன் போய் அடிச்சுட்டு வந்து என்ன சொல்லியிருப்பான்? எல்லாரும் ஊரே சொல்லியிருப்பான், கரெக்டாக செலக்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க பத்தியா, அவன் வெயிட்டுக்கு அவன் ஹைட்டுக்கு ஏற்ற ஆள் அனுப்பிச்சாங்க, தான் அவன் அடிச்சுட்டு வந்தான்வாங்க. இவன் இத்தினொண்டு பையன், இவனை பார்த்து அவன் சிரிக்கிறான், கேவலமாக இருக்குது, இவன் என்ன பண்ண போறான்னு எல்லாம் நினைக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 ஊரே பாடுகிறது, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, எல்லாம் கொண்டாடுறாங்க. ஏன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை ஒரு சிறியவனை வச்சு செய்திருக்கிறார். இருக்கீங்களா? அதனால சிறியவர்களா இருந்தீங்கன்னா சந்தோஷப்படுங்க, செலக்டடு. ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப பாட்டம்ல இருக்கிற செலக்டட். ஏன்னா கர்த்தர் தூக்க போகிறார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் காப்பாற்றுவார், கர்த்தர் உங்களை பெரிய இடங்களுக்கு கொண்டு போவார். ஏன்னா உங்க மூலமா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்த விரும்புகிறார், தமக்கு மகிமை உண்டாகும்படியாக எல்லாவற்றையும் செய்கிறார். ஜனங்கள் அவரை காண வேண்டும், அவருடைய அன்பை காண வேண்டும், ருசி பார்க்க வேண்டும் என்கிற நோக்கத்துல தான் கர்த்தர் இதையெல்லாம் செய்கிறார். இருக்கீங்களா?